செய்திகள். தமிழகத்தை அழிக்கும் மதுவை முற்றிலும் ஒழிக்கும் வரை மதிமுக தொடர்ந்து போராடும் என்று பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினரை பாதுகாப்பதற்காக, போதையின் பிடியிலே சிக்கியுள்ள தமிழகத்தை மீட்பதற்காக தமிழகத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தி மதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் முதற்கட்டமாக நெல்லை மாவட்டம் உவரியிலிருந்து மதுரை வரை கடந்த டிசம்பரில் விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து தற்போது இரண்டாம் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் கோவளத்தில் இருந்து இன்று நடைபயணம் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு மதிமுக அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு வரவேற்று பேசினார். துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் நடைபயணத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஹைதர் அலி, இயக்குநர் புகழேந்தி தங்கராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அப்போது பேசிய வைகோ, இளைஞர்கள் மது அருந்துவதால் அவர்களுக்கு போராட்ட குணம் சிதைந்து போவதோடு மனித நேயமும் சிதைந்து விடுகிறது என்றும் தமிழகத்தை பேராபத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நாட்டு இளம் தலைமுறையின் உள்ளத்தில், கேடுகளை எதிர்த்து போராடக்கூடிய உள்ளத்தில், எரிமலையாக சீர வேண்டிய வாலிபர்கள் உள்ளத்தில், ஈழத்தொடரை காக்க கிளர்ந்து முத்துக்குமார் வைத்த நெருப்பை நெஞ்சிலே சுமந்து கொண்டு வர வேண்டிய வாலிபர்கள் உள்ளத்தில், அவர்கள் உள்ளத்தை மயக்குவதற்கும் கவனத்தை வேறுபக்கம் திருப்புவதற்கும் லட்சியங்களை நோக்கி எண்ணம் வராமல் தடுப்பதற்கும் இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது. உல்லாசமான நேரம், சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மழுங்கடிக்கக்கூடிய மது பாழாக்குகிறது. அவனை நிர்வாகம் மட்டுமல்ல, நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக, மக்களுக்காக போராடுகிற உணர்வை சிதைக்கிறது, மனித நேயத்தை சிதைக்கிறது. இது பேராபத்து. இலங்கையில் லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமாக இருந்த மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திமுக இன்று ராமேஸ்வரத்திலும் நாகப்பட்டினத்திலும் மீனவர்களை காக்க போராட்டம் நடத்துவது வேடிக்கையாக உள்ளது என்று வைகோ குறிப்பிட்டார். லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமான இந்திய அரசில் பங்கு வகித்துக் கொண்டே குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட தமிழக மக்களை அழிக்கின்ற யுத்தத்தை உடனிருந்து நடத்தி கொண்டே இன்றைக்கு நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே கருப்பு கொடி ஏந்துகிறோம் என்கின்ற பித்தலாட்ட வேலையும் செய்ய முடிகிறது. நாங்கள் நாகப்பட்டினத்தில், ராமேஸ்வரத்தில் மீனவர்களை காக்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். நான் கேட்கிறேன், நான் அரசியல் பேசுவது வழக்கமில்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். அப்படித்தானா மத்திய அரசை அங்கம் வகிக்கின்ற கட்சியை கேட்கிறேன், மத்திய அரசு கடற்படை மூலம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எச்சரிக்கை ஒரு டம்மி வேட்டு சட்டத்தையாவது என்னைக்காவது இலங்கை கடற்படைக்காரனை பார்த்து அவன் எழுப்பியதுண்டா? முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மது அரக்கனின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காகவே இந்த நடைபயணத்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மது விற்பனையால் அதிக வருமானம் வருகிறது என்று தமிழகத்தை நாசமாக்கிக் கொண்டிருக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் இந்த பிரச்சாரத்தை 1 கோடி மக்களிடம் எடுத்துச் செல்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். வருமானத்தின் பெயரால் தமிழகத்தை நாசமாக்குகின்ற மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், ஒயின் ஷாப்புகள் மூடப்பட வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். கோடிக்கணக்கான மக்களிடம் இதை எடுத்து சென்று கொண்டே இருப்போம். ஒரு நாள் நிச்சயம் இந்த கோரிக்கை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நீதிக்காக, சத்தியத்துக்காக, தமிழக மக்களின் எதிர்கால வாழ்வை கருதி, குறிப்பாக இளம் தலைமுறையினரின் வாழ்வை கருதி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்ட களத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். மேலும் உலகிலேயே தமிழகத்தில் தான் அதிக சாலை விபத்துகள் நடைபெறுகிறது என்றும் கடந்த ஆண்டு மட்டும் 65,653 சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளது என்றும் அதேபோல் ஒரே ஆண்டில் 677 சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இதற்கெல்லாம் மூல காரணமாக மது உள்ளது என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். கோவளத்தில் தொடங்கிய நடைபயணம் திருப்போரூரில் இன்று இரவு முடிகிறது. இதையடுத்து மீண்டும் நாளை திருப்போரூரில் இருந்து புறப்பட்டு பையனூர், மாமல்லபுரம் வழியாக சென்று புதுப்பட்டினம், திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், உத்திரமேரூர், சோத்துப்பாக்கம், மதுராந்தகம், மாமண்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் 11 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு 28ஆம் தேதி மறைமலை நகரில் நிறைவடைகிறது.